நீங்க எந்த மீன் வாங்குனாலும் சரி, உங்க மீன் குழம்பு டேஸ்ட்டா வரணும்னா, நான் சொல்ற மாரி ஒரு தடவ செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா சாப்பிட்டு எல்லாரும் உங்கள பாராட்டுவாங்க. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு, அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீன் குழம்பு செய்றதுக்காகவே நான் வில்லேஜ் டெக்கார் என்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து இந்த மண் சட்டி வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்டு ஃபைனலா வாங்கிட்டேன். இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மண் சட்டியில மீன் குழம்பு வைக்கும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இவங்க கிட்டயே நான் ஆல்ரெடி வெயிலுக்கு மண்பானையும் வாங்கியிருந்தேன். அதோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப சட்டியை நல்லா பழக்கினக்கு அப்புறம் அதுல 3 கரண்டி நல்லெண்ணெய் ஊத்தி கொஞ்சமா கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை தாளிச்சிட்டு 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்ப இது கூட 2 பச்சை மிளகா, 15 பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்ப இது கூட அரைச்ச 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கினக்கு அப்புறம் 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு லெமன் சைஸ் புளிய 4 கப் தண்ணியில கரைச்சு இதோட சேர்த்து கல்லுப்பு போட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு 15 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இப்ப குழம்பு நல்லா திக்காய் வந்தக்கப்புறம் கழுவி வச்சிருந்த மீனை இது கூட சேர்த்து ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செஞ்ச உடனே சாப்பிடாம 1 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெய் மிதந்து செம டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி.